இப்ப கடைசி 1 இயரா பார்த்தீங்கன்னாவே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்க போகுது? இப்போதான் வந்து நம்ம புதிய உச்சத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம. ம். வந்து இப்போ கோல்டு, சில்வர் பீக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசெட் டு அனதர் அசெட் ம். அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல லோ வந்து வந்தது. அங்கேருந்து வந்து இப்போ 26,000 பாயிண்ட் கிட்ட இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇ வேல்யூ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் கூட பார்த்தீங்கன்னா 22 தான் பிஇ வேல்யூவேஷன் வந்து இருந்தது. ஸோ இது எப்பப்பெல்லாம் வந்து 22 அந்த ரேஞ்ச் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு குட் என்ட்ரி லெவலு. 20 இருந்துச்சுன்னா வெரி குட் லெவலு. 20க்கு கீழே பிஇ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா யாரையுமே கேட்க தேவையில்ல. தைரியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓகே. புதிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது என்ன ஆகணும்னு சொல்லி சொன்னால் எய்தர் 5 to 6% இமிடியட் ரேலி நமக்கு உடனடியாக ம். கிடைக்கலாம். ஆர் 5 to 6% வந்து ஷேக் அவுட் ரேலி நடக்கலாம். அதாவது டக்குன்னு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் பேனிக் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து உச்சத்துக்கு போகலாம். எப்பொழுதுமே வந்து ப்ரீவியஸ் ஹையான 26,300 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது உடனே வந்து இருக்காம அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக நடந்து கீழே இறங்கி அப்புறம் தான் திருப்பி மேலே போகும். எப்படியா இருந்தாலும் இந்த இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளியை வந்து பார்க்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட் வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. ஸோ கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும்.